மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரசியல் விமர்சகர். நேற்றிலிருந்து தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு வருது. அமைச்சரவை விஷயங்கள் தான். இது போன்று வன்மங்களும் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. ரூட் மாஃபியானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மக்களுக்கு சொல்கிறேன். ரூட் மாஃபியான்றது இந்த வன்மங்கள் கலந்த ஆட்கள் சொல்றது பேர் தான் ரூட் மாஃபியா. ஆக்சுவலி ரூட் அப்படின்றது ஒரு கம்பெனி. இந்த ரூட் கம்பெனி எந்த மாதிரி விஷயங்கள் செய்யுது அப்படின்னா, ஒவ்வொரு பெரிய ஹீரோயின்ஸுக்கு உண்டான கால் ஷீட்ஸ், சேலரிஸ், அவங்க டேட்ஸை கண்டெயின் பண்ண முடியாம இந்த ரூட் அப்படின்ற கம்பெனியை வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறாங்க. உங்ககிட்ட இருந்து ஒரு ஒரு கார்பரேட் மாதிரி ஒரு கம்பெனி வச்சுங்களேன், அவங்க ரொம்ப அழகா இதை வந்து டேக்கிள் பண்ணி எல்லாம் டேட்ஸ், இந்த சேலரிஸ் எல்லாமே பேசி இவங்களோட மேனேஜர் கூட கம்யூனிகேட் பண்ணி கொடுக்கறது அந்த ரூட் அப்படின்ற கம்பெனி. மாரிதாசன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் வந்து ரூட் மாஃபியானா என்ன, இந்த ரூட்ன்ற கம்பெனி என்ன பண்ணுது, அது வந்து ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி விட்டுருக்குது, இன்ஸ்டாகிராம் ஐடிஸ் கிரியேட் பண்ணி, இன்ஃபுளுசர் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணி ஒரு ஒரு வீட்லயும் போயிட்டு ஒரு சின்ன குழந்தைங்கள் வந்து இளைஞர்கள் வர இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்குது. இவர்கள் வந்து விஜய் சாரோட இதுல எல்லாம் வந்து ஓட்டு போடல, ஜெயிக்கல. இந்த ரூட் மாஃபியானாலதான் விஜய் சார் அவர்கள் ஜெயிச்சாரு. இதுக்கு முன்னாடி வந்து டிஎம்கே என்ன சொல்லியிருந்தாங்க, இன்ஸ்டா ரீல்ஸ்லயும் வந்து சோசியல் மீடியாலையும் தான் ஜெயிச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல. முதல்ல அவங்களே அதை புரிஞ்சுக்கல. சோசியல் மீடியால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது வந்து பெண் நிறுவனம் தான். உதாரணத்துக்கு நீங்க யூடியூப் ஓபன் பண்ணீங்கன்னா ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு வரும். ஸோ எந்த வீடியோ ஓபன் பண்ணாலும் அதான் வரும். இன்ஸ்டால நீங்க எது ஓபன் பண்ணாலும் சரி, டிபேட்டா போனாலும் சரி, ஒரு 4-5 பேர் இன்ஃபுளுசரை வச்சுக்கிட்டு ஒரு மாநாடு நடத்தும் போது கூட 6 லட்சம் பேர் 1 லட்சம் பேர் வெளியில இருந்தாங்க, 6 லட்சம் பேர் 1 லட்சம் பேர் வெளியில இருந்தாங்கன்ற மாதிரிலாம் நம்ம தான் பார்த்திருக்கோம் இந்த இன்ஸ்டா ரீல்ஸ், இந்த சோசியல் மீடியாவையும். என்னைக்கு ஒருத்தர் வந்து அவங்களுடைய தப்ப உணரலையோ அன்னைக்கு அவங்க தோல்வியை நோக்கி போறாங்கன்றது எல்லாருக்குமே புரியும். இன்னைக்கு டிஎம்கே அதை தான் பண்ணிட்டு இருக்குது. முதல்ல உங்க தோல்வியை நீங்க உணர்ந்துருங்க. ஆமா, நான் தோத்துட்டேன் அப்படின்னு நீங்க உணர்ந்தால் மட்டுமே அடுத்த வேலைப்பாடுகள் சுமூகமா நடக்கும். இல்லைன்னா நீங்க கத்திக்கிட்டே தான் இருப்பீங்க. எங்க முதலமைச்சர் உயர்ந்துட்டு தான் வருவாரு. இந்த ரூட் கம்பெனியை ரூட் மாஃபியாவா போர்ட்ரேட் பண்ணி கொஞ்ச நாள் சோசியல் மீடியால சுத்த விட்டுருக்காங்க. அந்த பெண் நிறுவனமே என்ன சொல்லிச்சு கடைசி, சபரீசன் அவர் வந்து, அதாவது டிஎம்கே தோத்ததுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ரீசன் நாங்களும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு. பட் இந்த சின்ன சின்ன வாண்டங்களா இருக்குல்ல, அதுங்கெல்லாம் வந்து இன்னும் அடங்காம கொள்ளாம இஷ்டத்துக்கு கத்திக்கிட்டு, இதுக்கு நடுவுல ஒரு குட்டி போட்ட பூனை மாதிரி ஒருத்தர் சுத்தி, சாரி குட்டி போட்ட பூனை ஞாபகம் வருது. சீமான் அவர்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கு, அதனால வாழ்த்துக்கள். தலைவர் வந்து தாய்மாமன் சீர் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அடி போடுறாரோ அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால எல்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நான் யோசிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்களை பத்தி யோசிச்சேன். ஏன்னா அவரோட முதல் பையன் அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்கிறாரு. இந்த தொண்டர்கள்லாம் சேர்ந்து ஒரு திருநிதி திருட்டி கொடுத்துருக்காங்க. மேபி அதுல கூட அவர் படிக்கலாம். ஏன்னா கட்சிக்கு காசு இல்ல, அவருக்கும் வேலை இல்லை, எதுவுமே இல்லாம எப்படி அவர் அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்மளுக்கு எழுது. இன்னைக்கு பெண் குழந்தை, கண்டிப்பா அதை வந்து நம்ம ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும், அதுக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுக்கணும். தகப்பன்ற முறையில கண்டிப்பா அவங்களும் வந்து அமெரிக்கன் ஸ்கூல்ல தான் படிப்பாங்க. தொண்டர்கள் டபுளா வேலை செய்யணும், டபுள் திருநிதி திரட்டணும். வாழ்த்துக்கள் சீமான் அவர்களே. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அமைச்சரவை, தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 9 பேருக்கு கொடுத்திருந்தாங்க. அதுல முதலமைச்சர் சிஎம்மும் அதுல வராரு. அது போக பேலன்ஸ் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருக்குமே கொடுத்துட்டு வந்திருந்தாங்க நேத்தெல்லாம். அதுல 2 அமைச்சர் அவையை மட்டும் கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. அது வந்து IUMLக்கும் விசிகா அவர்களுக்கும் ரொம்ப பேச்சுவார்த்தைகள் நடத்தி அப்புறம் முடிஞ்சு சுமூகமா எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப விசிகா அவர்கள், வன்னி அரசும் அப்புறம் வந்து நம்ம ஷாஜஹான் அவரும் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. இதுல வன்னியரசு என்ன பொறுப்பேற்றிருக்காருன்றதை நம்ம பார்க்கணும். தமிழக அமைச்சரவையில் சமூக நீதித்துறை அறிமுகம். தமிழக அமைச்சரவையில் ஆதி திராவிடர் நலத்துறை என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டு சமூக நீதித்துறை என்ற புதிய துறை அறிமுகப்படுத்துவது. சமூக நீதித்துறை, அதாவது ஆதி திராவிடர் துறைன்றத எடுத்துட்டு சமூக நீதித்துறைன்னு போட்டு அதுக்கு வன்னியரசு அவர்கள் வந்து அமைச்சரா போட்டிருக்காங்க. அதே போன்ற ஷாஜகான் அவர்களுக்கு ஒரு இலாக்கா கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சிறுபான்மையர் நலத்துறை. நம்ம இதுல வந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் எல்லாம் வந்து சிறுபான்மையர் சொல்லுவாங்க. அந்த துறைக்கு ஷாஜகானை வந்து அமைச்சரா போட்டிருக்காங்க. இது போட்டதோ என்னவோன்னு தெரியல, அப்படியே இந்த மாத்தி மாத்தி டிஎம்கேக்கள் வந்து பாயிறாங்க. இப்போ எப்படி வந்து காங்கிரஸ் மேல பாஞ்சாங்களோ அந்த மாதிரி வந்து இப்ப விசிகா மேலேயும் IUML மேலேயும் பாய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட வேலையே இதுதான். இப்பதான் புரிய வருது அவங்களுக்கு டிஎம்கேனா என்ன அப்படின்றது. அவங்கதான் வந்து ஆளணும், அவங்க வீட்டுலதான் எல்லாமே அமைச்சர்களா இருக்கணும், மொத்த காசும் எவனுக்கும் கொடுக்க கூடாது, நானே வச்சுக்கணும், நானே சாப்பிட்டுக்கணும், அந்த பழக்கம் போகாதனாலதான் இன்னைக்கு வந்து விஜய் சார் ஜெயிச்சதை கூட அவங்களால ஏத்துக்க முடியாம அதை இன்ஸ்டா ரீல்ஸ், சோசியல் மீடியான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். டிஎம்கேல ராசா இருக்காரு, அவர் பெண்களை இழிவுபடுத்துற மாதிரியும் ஒரு சில விஷயங்களும் சேர்ந்து எக்ஸ் வலைதளத்துல பதிவிட்டு இருக்காரு. தாவேகா அமைச்சரவையில் இணைந்த விசிகா மற்றும் IUML கட்சிகளை பெண்களை இழிவு செய்யும் வகையில் வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சித்து திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா
எக்ஸ் வலைதளத்தில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் எக்ஸ் தள பதிவை திமுக துணை பொதுச் செயலாளர் ஆராசா டெலிட் செய்துள்ளார். அப்படியே கை கால வச்சு சும்மா பட பட படம் இருக்கு உங்களுக்கு. நான் போட்டு யாருன்னா திட்டிடணும். ஆர்.எஸ். பாரதி அவர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க பிரஸ். அது அவங்களதான் கேட்கணும். யார் இடம் பெற்றாலும் பற்றி கவலை இல்லை. நாங்கள் இடம்பெறாத அமைச்சரவையில் எவன் இருந்தால் என்ன, எவன் போனால் என்ன, அதை பற்றி கவலையும் இல்லை, அக்கறையும் இல்லை. அந்த வன்மம் தெரியுதா உங்களுக்கு? இவங்களால முடியல, என்னடா இது அப்படின்ட்டு. ராஜாஜி அவர்கள் 1952 கூட்டணி அமைச்சரவைன்னு ஒண்ணு அமைச்சாரு. அதுக்கப்புறம் 2026 முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் அமைச்சிருக்காருன்னு எல்லாருமே புகழாரம் சூட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாமே அப்படியே நடந்துட்டே வரும்போது ஒரு புது நியூஸ் ஒன்று பாக்குறேன். இனி வரும் தேர்தல்களில் தனிச்சின்னத்தில் போட்டியிடுவது என மனிதநேய மக்கள் கட்சி தீர்மானம். மாமக கட்சின்னு அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னடா அப்படின்னு பார்த்தா இப்பதான் தெரியுது. மனிதநேய மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருந்திருக்குது. இன்னைக்கு ஷாஜகான் அவர்கள் அமைச்சர் பதவிக்குள்ள போன உடனே இப்படியும் அரசியல் நடக்குமான்ற ஒரு புது வியூகத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்தது ரொம்பவே பெருமையான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஒரு செக்யூலர் கவர்மெண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. தமிழக மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். திரு ப ரஞ்சித் அவர்கள் விஜய் சார் அவர்கள் ஜெயிச்ச உடனே ஒரு ட்வீட் ஒன்று போட்டார் தெரியுங்களா? இது மக்களின் மிகப்பெரிய புரட்சியா நான் பாக்குறேன் அப்படின்றதெல்லாம். இப்போ ப ரஞ்சித் என்ன சொல்றேன்னா, பட்டியல் சமூகத்தை சேர்ந்த 8 பேர் அமைச்சரவையிலும் IUML இருந்து ஒருவரும், அதாவது சிறுபான்மையர்ல இருந்தும், சிறுபான்மையர்கள் ஆல்ரெடி இருக்காங்க. முதலமைச்சர் விஜய் உட்பட சிறுபான்மையர் இருக்காங்க. அது போக எல்லா தரப்பினரும் எல்லா சைட்ல இருந்தும் ஒரு அமைச்சர்கள் இங்க இருக்கும்போது இது ஒரு செக்யூலர் இதுதான் சொல்ல முடியும். ரஞ்சித் அவர்கள் இதை பாராட்டியிருக்கிறார். கொளத்தூர் தொகுதியில் தோல்வியுற்ற முன்னாள் முதலமைச்சர் திமுகவினர் யாரையும் புண்படுத்தும்படி கடுஞ்சொற்களை பேச வேண்டாம். திமுகவின் ராசா விசிக IUML தரைக்குறைவாக விமர்சித்திருந்த நிலையில் MK ஸ்டாலின் அறிவுறுத்தல். இதுக்கு மேல வாயை மூடுங்கடா, கம்முன்னு இருங்கடா, நாம இன்னும் பள்ளம் தொட்டிட்டு உள்ள போறோம், கொஞ்சம் அமைதியை காப்போம், நாம கட்சி அடுத்த எலெக்ஷன்ல இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இப்ப காங்கிரஸ் இங்க வந்துட்டாங்கன்னா ராகுல் காந்தி டிவிகேவோட ஃபார்ம்ல நிற்கும். ADMKவோட சைட்ல திரு மோடிஜி அவர்கள் அந்த ஃபார்ம்ல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ல நிப்பாரு. இப்ப DMKக்கு என்ன சோர்ஸ் இருக்கு? யார் கேண்டிடேட்டா நிக்க போறான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இங்க எப்படி ADMKவும் DMKவும் ஒண்ணு சேர்த்துக்கு உண்டான செயல்களை ட்ரை பண்ணாங்களோ, மேபி நாடாளுமன்ற தேர்தலில் ADMK DMK சேர்ந்து மோடிக்கு வேணா ஒரு பாசமிக்க விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான வழிகளும் இருக்கு. 4:30 மணிக்கு வந்துடுறாரு சவுக்கு. வந்ததுக்கு அப்புறம் சவுக்கு எடுத்து யார் அடிக்க போறாருன்றது நம்மளுக்கே தெரியும். ஒரு மோசடி வழக்குல அருண் அவர்களுக்கு சமன் கொடுத்துருக்காங்க. மேயர் பிரியா மேல ஒரு ஸ்கேம் இஷ்யூ ஒன்று இருக்கு. அதையும் அலிகேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி FIR ஃபைல் பண்றதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த கிட்னி கேஸ் ஒன்று இருந்ததுல கதிரவன் அவர்கள், அவருடைய கேஸும் இப்ப எடுத்துருக்காங்க. அதை நடந்து கொண்டிருக்கிறது. மேபி அதுக்கும் உங்களுக்கு தீர்ப்பு வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு VIP அவர் மேல கேஸ் பதிவு பண்ணிருக்காங்க. துறைமுக தொகுதியில எலெக்ஷன் அன்னைக்கு அந்த ஓட் போடுற அன்னைக்கு நம்ம சேகர் பாபு அப்படி ஒரு சண்டெல்லாம் போட்டு போனார்ல, அதன்படி அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் தன்னை ஏமாற்றிவிட்டு வேறு ஒருவனுடன் திருமணம் நடைபெறுவதாக கூறி போராட்டம் நடத்திய பெண்ணுக்கு ஆதரவாக பேசியவர் மீது தாக்குதல். சமூக ஆர்வலரை தாக்கிய புகாரில் ராயபுரம் காவல் ஆய்வாளர் சிதம்பர பாரதி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். ராயபுரம் தொகுதியில இருக்கிற MLA பேசியிருக்கிறாரு. நீங்க அதை பேசும்போது நீங்க வீடியோ பார்த்தா தெரியும். ராயபுரம் MLA எதுக்கு நிக்கிறாரு, அவர் கேட்கிறாரு, கேட்டதுக்கு வாக்குவாதம் தான் இருக்காரு கட்டி, அதுக்கு தீர்வுக்கு வரல. இவங்க தீர்வு கொண்டு வந்துட்டாங்க. அறநிலத்துறைக்கு ரமேஷ் அப்படின்றவரை எதுக்கு நீங்க போட்டீங்கன்னு ஒரு டிபேட்டே நடத்துறாங்க. ஏன்னா அவர் ஒரு பிராமணா. அவர் பிராமணன்ற ஒரே விஷயத்துக்கு எப்படி நீ அறநிலையத்துறை கொடுப்ப? இவனுங்களுக்கு காண்ட் அதெல்லாம் இல்ல. சரியான அமைச்சரவை எல்லாத்துக்குமே இவர் போடுறாரு. இதனால நாளைக்கு நம்ம எங்கேயுமே தலை தூக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு DMK தள்ளப்படறதுனால தான் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க. தயவு செய்து திருந்துங்க, உங்க கட்சியை காப்பாத்தீங்க. நல்ல ஒரு எதிரி அப்படின்னு எனக்கு எதிர்பார்க்கிறோம். பட் ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்சா இருக்கட்டும், ஒரு சிறுபலத்தனமா இருக்குது எல்லாம் நீங்க பண்றது, உங்க கட்சிக்காரங்கள் பண்றதெல்லாம். உங்க கட்சியிலே ரொம்ப அறிவுடைய ஒருத்தங்க அது கனிமொழி தான். நீங்க கனிமொழி அவர்கள்கிட்ட கேளுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க திடீர்னு ஒரு மேடை பேச்சுல அவங்களும் இன்ஸ்டாகிராம பார்க்காதீங்க, இன்ஸ்டாகிராம்ல சொல்றத எதுவும் கேட்காதீங்க, ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கீங்க. இப்படியே போனா மீண்டும் விடுத்துக் கொள்ள முடியாது. நன்றி, வணக்கம்.